ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். கைகேயி ராமாயண காவியத்தில் சற்றே வித்தியாசமான பாத்திரம் இவள். அத்தனை வருடம் அன்னையாய் இருந்து அரை மணி நேரம் கூனியின் பேச்சை கேட்டு அரக்கியாய் மாறி கதையின் போக்கையே திருப்பி அமைத்த வில்லி என்று கைகேயியை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் உண்மையில் கைகேயி அத்தனை கொடியவளா? கொடியவளென்றே கூறினால் ஏன் ராமாயண காவிய இறுதியில் ராமர் தீயாள் என நீர் துறந்த என் தெய்வம் கைகேயி ஆவாள் என உயர்த்தி கூறுகிறார்? அப்படி ராமரே தெய்வமே என கைகேயியை உயர்த்தி விழித்தார் என்றால் உண்மையில் கைகேயின் செயலுக்கு ஏதோ ஒரு மூல காரணம் இருக்கத்தான் வேண்டும். புராண கதைகளில் தோன்றும் நாம் பழிக்கும் அத்தனை எதிர் கதாபாத்திரங்களுக்குள்ளும் கட்டாயம் ஒரு தூய்மையான மறுபக்கம் இருக்கும். தெய்வ அவதாரங்களாகவும் தெய்வ அம்சங்களாகவும் பிறந்த அவர்களும் மற்றவர்களைப் போலவே பிறப்பின் நோக்கம் பூர்த்தியாக விதிப்படி தம் தம் கடமைகளை புரிகின்றனர். அந்த வகையில் ஊரார் பழிக்க பெற்ற மகன் பரதன் ஒதுக்க உலகமே நிந்தித்தது கைகேயியை. ஆனால் அவள் செய்த தியாகம் ராமனுக்கு தெரியும், தேவர்களுக்கு புரியும் என கூறப்படும் தியாகப் பெண் கைகேயின் மறுபக்கம் குறித்து நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாரத தேசத்தின் வடமேற்கே அயோத்தியில் இருந்து 8 மணி நேர பயண தொலைவில் இருக்கும் ஒரு அழகிய சிறு நாடு கேகேயம். திறன்மிக்க போர்க்குதிரைகள் அதிகம் வளரும் அந்த நாட்டை குதிரைகளின் தலைவன் என பொருள்படும் பெயர் பெற்ற அஸ்வபதி எனும் தலை சிறந்த தர்மவான் ஒருவர் ஆண்டு வந்தார். அவரின் ஆட்சியிலே கேகேய நாட்டின் எல்லைகள் பாதுகாப்பாய் இருந்தது. அரண்மனை கருவூலம் நிறைந்து வழிந்தது. வருடம் மும்மாறி பொழிய மக்கள் அனைவரும் எக்குறைவுமின்றி நலமுடன் இருந்தனர். இப்படி தன் ஆட்சியை நல்லாட்சியாய் நடத்தி வந்த அஸ்வபதி மன்னன் ஆளுமையில் மட்டுமல்லாது வேதங்களிலும் கலைகளிலும் வல்லவராக திகழ்ந்தார். பறவைகளின் மொழியை புரிந்து கொள்ளும் திறன், விலங்குகளுடன் அதன் பாஷையிலே பேசும் திறன் என பல வித்தைகளை கற்றறிந்த அவருக்கு மிகவும் கை தேர்ந்த கலை யாதனில் அது வைச்வானர வித்தை எனும் ஒருவரின் பூர்வ ஜென்மத்தை, அதாவது கடந்த காலத்தை மிக துல்லியமாக அறியும் திறனே. அதை கொண்டு துன்பம் என தன்னை நாடி வரும் அரச குலத்தவருக்கு அவர்களின் பூர்வ ஜென்ம பலனை கணித்து அதில் பாவ புண்ணியங்கள் பார்த்து குறைகள் ஏதும் இருந்தால் அதற்கு பரிகாரங்கள் கூறி சரி செய்வதையும் தன் பழக்கமாக கொண்டிருந்தார் மன்னர். அதனாலேயே அண்டை நாட்டு அரசர்கள் அஸ்வபதி மன்னரோடு நல்லிணக்கம் கொண்டு நட்புறவாகவே எப்போதும் திகழ்ந்தனர். இப்படி நற்குணங்கள் வாய்க்க பெற்றிருந்த மன்னனுக்கு நெடும் காலமாய் தீராத ஆசை ஒன்றும் உண்டு. அது யாதனில் தனக்கு சரஸ்வதி தேவியை போன்ற ஒரு புத்திரி பிறக்க வேண்டும் என்பதே. அந்த அளவிற்கு தேவியின் மேல் அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டிருந்த அஸ்வபதி மன்னன் இறுதியில் கௌதம முனிவர் முன்னிலையில் சரஸ்வத இஷ்டி யாகத்தை முறைப்படி செய்ய அவனின் அந்த யாகத்தில் மகிழ்ந்த சரஸ்வதி தேவியும், அஸ்வபதி மன்னா, எனக்கு சமமான என்னை போன்ற மகள் வேண்டுமென ஆசைப்பட்ட உனக்கு நானே மகளாய் வருகிறேன் என கூறி அவ்வாறே தேவியே ஒரு மானிட பெண்ணாய் அஸ்வபதி மன்னனின் கையில் தவழ்ந்தாள். அவளே கைகேயி ஆவாள். ஆம், பெற்றோர்கள் அவளுக்கு இட்ட பெயர் சரஸ்வதியே. ஆனால் நாளடைவில் கேகய நாட்டின் இளவரசியான அவள் மக்களால் கைகேயி என அழைக்கப்பட்டு இறுதி வரை அப்பெயரையே பெற்றாள். இந்நிலையில் ஒருமுறை பறவைகளின் மொழியும் கூடவே அப்பறவைகளின் சம்பாஷணைகளை வேறு ஒருவருக்கு தெரிவித்தால் சாபமும் என இரண்டும் பெற்றிருந்த அஸ்வபதி மன்னன் தன் பட்டத்து ராணியுடன் நந்தவனத்தில் உலா வரும் சமயம் இரு அன்னப்பறவைகள் பேசுவதை கேட்டு சிரிக்க, அதை கண்ட பட்டத்து ராணியோ, மன்னா, நீ சாபம் பெற்றாலும் பரவாயில்லை, அன்னப்பறவைகள் என்ன பேசியது,
எதற்காய் நீர் சிரித்தீர் என்பதை என்னிடம் கூறும் என கட்டாயப்படுத்தினாள். அதை கேட்டு அதிர்ந்த மன்னன், என் உயிரை விட உனக்கு இதை அறிந்து கொள்வதிலா அத்தனை ஆர்வம் என கோபம் கொண்டு அன்றே ராணியை அவளின் தாய் நாட்டிற்கு நாடு கடத்தினார். இதனால் தாய் அருகில்லாத குழந்தை ஆனாள் கைகேயி. அப்படி தாயின்றி துன்பம் அனுபவிக்கும் தன் மகள் கைகேயின் துயர் நீக்க அப்போது அவளுக்கென நியமிக்கப்பட்ட பணிப்பெண்ணே மந்தரை ஆவாள். இந்த மந்தரையே பின் நாளில் கூனி என அழைக்கப்பட்டாள். பணிப்பெண் மந்தரையும் உண்மையிலேயே கைகேயின் மனதில் தாய் இல்லை எனும் குறை சற்றும் எழவிடாமல் அவளை அத்துணை பாசமூட்டி வளர்த்தாள். கூடவே தந்தையின் அன்பையும் முழுதாய் பெற்றாள் கைகேயி. ஆம், குழந்தை பருவம் முதலே தந்தைக்கு பிரியமானவளாய் வளர்ந்து தன் மற்ற மூத்த சகோதரர்களைப் போன்றே வாள், வில், வேல் என போர் பயிற்சியிலும் தேர்ச்சி பெற்றவள் ஆனாள் கைகேயி. கூடவே தந்தையின் அருகிருப்பை எப்போதும் பெறும் அன்பு மகளாய் அவரிடமிருந்து எல்லா ஞானங்களையும், முக்கியமாய் வைஸ்வானர எனும் முன்ஜன்ம பலன் அறியும் வித்தையிலும் கை தேர்ந்தாள் கைகேயி. இந்நிலையில் ஒரு நாள் நாட்டின் அரண்மனைக்கு மூக்கில் கோபமும் நாக்கில் சாபமும் உடைய முன்கோபக்காரரான துர்வாச முனிவர் வர, அவரை கண்ட இவள் தன் தோழியரிடம் முனிவரை நோக்கி தன் ஆட்காட்டி விரலை சுட்டிக்காட்டி, பெண்களே, இதோ இவரே துர்வாச முனிவர். இவரின் கோபமே இவரின் தவ சக்தியை அதிகரிக்குமாம் என கூற, அதை கண்ட துர்வாசரோ, சிறுமியே, யார் நீ? பெரியவர்களை கண்டால் வணங்காமல் இப்படியா நீ மரியாதையின்றி விரல் சுட்டி காண்பிப்பாய் என கோபம் கொண்டு, என்னை நோக்கி நீ நீட்டிய விரல் உனக்கு இரும்பாய் போவக்கடவது என சாபமிட்டார். இவ்வாறு தன் ஆட்காட்டி விரலை இரும்பால் ஆனதாய் சாபம் பெற்றாள் கைகேயி. ஆண்டுகள் சென்றது. குழந்தை பருவம் கடந்து இளமை பருவம் அடைந்த கைகேயி அப்பருவத்தில் அழகும் திடசித்தமும் ஆளுமையும் பொருந்திய மிகச்சிறந்த அறிவாளியாய், வீரமும் விவேகமும் கொண்டு தன் சகோதரர்களை எல்லாம் பின்தள்ளி தன் தந்தையான அஸ்வபதி மன்னருக்கு ஒரு அரசியல் ஆலோசகியாகவே திகழ்ந்தாள். அப்படி இருக்க ஒரு நாள் அண்டை நாட்டான அயோத்தியை ஆண்ட தசரத மன்னர் தன் மனதிலே தான் நீண்ட நாட்களாய் புத்திர பேரின்றி தவிப்பதற்கு காரணம் என்னவாய் இருக்கும் என்று எண்ணி தன் பூர்வ ஜென்ம பலன் குறித்து அறிய ஆசை கொண்டு கேகேயம் வந்தார். அப்போது அவரை வரவேற்ற கைகேயி மன்னரின் வருகைக்கான காரணத்தை வினவ, மழலை செல்வம் இல்லாததன் மனக்குறையை அகற்ற வழி தேடி உன் தந்தையை காண வந்தேன் என்றார் தசரதர். அச்சமயம் அங்கு அஸ்வபதி மன்னர் இல்லாமல் இருக்கவே தசரதருக்கு பலன் சொல்ல முன்வந்தாள் கைகேயி. ஆம், அவள் அவரிடம், அயோத்தியின் பேர் அரசரே, தாம் தம் கடந்த ஜென்மத்தில் உலகிற்கு ஒளி கொடுக்கும் சூரியனாய் இருந்தீர். அப்பிறப்பில் காயத்ரி, சாவித்திரி, சரஸ்வதி என 3 தேவியர்களை மனைவிகளாய் பெற்றிருந்த நீர் இப்பிறப்பில் தசரதனாய் பிறந்து காயத்ரி தேவியாய் கௌசல்யாவையும் சாவித்திரி தேவியாய் சுமித்திரையையும் என இருவரையும் மனைவிகளாய் பெற்றுவிட்டீர். இறுதியாய் சரஸ்வதி தேவியின் அம்சமான கைகேகியாகிய என்னையும் நீர் மணந்தால் தோஷம் நீங்கிவிடும். பின் எம் மூவர் வாயிலாக கடவுள்களின் அவதாரங்களையே நீர் மகன்களாக பெறுவீர்கள். நம் திருமணம் குறித்து என் தந்தையிடம் தாங்கள் இனி பேசலாம் என நெத்திப் பொட்டில் அடித்தது போன்று கூறிச் சென்றாள் கைகேயி. தசரதரோ அவளின் அந்த ஆணித்தரமான பேச்சை கேட்டு திகைத்து நின்றார். அதனால் மனக்கவலை தீர வழி கிட்டியதை அறிந்த அவர் அப்போதே அஸ்வபதி மன்னனை சந்தித்து நடந்ததை கூறி திருமணத்திற்கான ஒப்புதலும் பெற்றார். அவ்வாறே சில தினங்களிலேயே கைகேயிக்கும் தசரத மன்னருக்கும் திருமணம் நிகழ கேகேய நாட்டின் இளவரசி கைகேயி மகாராணியாய் அயோத்தி நாட்டிற்கு புலம்பெயர்ந்தாள். அன்று தன்னை பெற்ற தந்தையிடம் கூட
விடை கூறி பிரிந்த கைகேயி தன்னை இத்தனை நாட்களாய் அன்புடன் வளர்த்து பெற்ற தாயை விட அதிகம் பாசம் ஊட்டிய மந்தரையை பிரிய மனம் இல்லாமல் நெடும் நேரமாய் அழுதாள். மந்தரையும் அப்படியே. அவர்களின் அந்த பாச பிணைப்பை கண்டதும் அஸ்வபதி மன்னன் மந்தரையையும் அவளுடன் அயோத்திக்கே செல்ல ஆணையிட்டார். அப்படி அவளுடன் ஒரு இலவச இணைப்பாய் அயோத்திக்கு சென்றாள் கைகேயின் செவிலித்தாய் மந்தரை. அயோத்தி ராஜ்யம் அது கேகேய நாட்டை விட மிக பெரியது. அங்கு தசரதரின் 3 மனைவியரில் இளையவளான நம் இந்த கைகேயி வெகு விரைவிலேயே தன் அன்பாலும் பாசத்தாலும் விவேகத்தாலும் அரண்மனையில் மட்டுமல்லாது நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெற்று அனைவர் உள்ளத்திலும் இடம் பெற்றாள். அதிலும் குறிப்பாய் தசரத மன்னர் மனதிலே அவரின் மற்ற மனைவியரை விட அதிகம் இடம் பெற்றிருந்தாள் கைகேயி. ஆம், அதற்கு முக்கிய காரணம் அவள் தசரத மன்னரின் உயிரை 2 முறை காப்பாற்றியதே ஆகும். அந்நிகழ்வுகள் யாதெனில், தசரத மன்னர் தேர் ஓட்டுவதிலும் போர் புரிவதிலும் சிறந்தவர். ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு 10 இடங்களில் தேரினை ஓட்டும் வலிமை பெற்றவர் அவர். அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட அந்த தசரத மன்னரின் உதவியானது ஒருமுறை தேவர்களுக்கும் தேவைப்பட்டது. சம்பரன் எனும் மலை போன்ற தோள்களை உடைய அசுரன் ஒருவன் இந்திரலோகத்தில் படையெடுத்து வந்து அதில் இந்திரனையே தோற்கடித்து அவன் பதவியையும் பறித்து வெற்றி பெற்றான். அப்படி ஒரு அசுரனின் ஆட்சியின் கீழ் வாழ விரும்பாத தேவர்கள் பூலோகத்தில் பெரும் வீரனாய் திகழ்ந்த தசரதரை நாடி அவரையே சம்பாசுரனை எதிர்க்க பணிந்தனர். அங்கனம் தேவர்களுக்கு உதவியாய் இந்திரனின் கட்டளையை ஏற்று சம்பாசுரனை எதிர்க்கச் சென்ற தசரதர் தன் மனைவியான வீரம் மிக்க கைகேயியையும் தன் உடன் அழைத்துச் சென்றார். அவ்வாறே வைஜயந்தம் எனும் இடத்தில் சம்பாசுரனுக்கும் தசரத மன்னனுக்கும் நிகழ்ந்த யுத்தத்தில் பல மாய விளையாட்டுகளை அறிந்த அசுரன் தசரதரை மயக்கமுறச் செய்ய, அப்போது கைகேயியே நினைவிழந்த மன்னனின் உயிரை காக்க தேரை வேறிடம் ஓட்டிச் சென்று தசரதரின் உயிரை காத்தாள். பின் மறுமுறை சம்பாசுரன் ஒரே நேரத்தில் 10 இடங்களில் தோன்றி பல மாயை வித்தை காட்டி மீண்டும் மன்னனை எதிர்க்க, அவரும் அவனுக்கு இணையாய் 10 இடங்களிலும் ஈடு கொடுத்து எதிர்க்க, ஒரு முக்கியமான கட்டத்தில் தசரத மன்னனின் தேரின் அச்சாணியானது திடீரென உடைந்தது. அப்போது ராணி கைகேயியே சமயோஜிதமாக செயல்பட்டு முன் தான் சிறுவயதில் துர்வாச முனிவரின் சாபத்தால் பெற்ற இரும்பு விரலையே தேரின் அச்சாணியாய் உபயோகித்து தேரை குடை சரியாமல் காத்து தசரத மன்னருக்கு உதவினாள். அதனாலேயே மன்னர் அப்போரில் சம்பாசுரனை வென்று இந்திரனின் பதவியை அவருக்கே திருப்பி அளித்தார். மேலும் இந்திரனால் தசரதன் எனும் பட்டப்பெயர் பெறவும் காரணம் ஆனார். இப்படி போரில் 2 முறை உயிர்காத்து உதவிய தன் மனைவி கைகேயிக்கு அப்போதே தசரதர், பெண்ணே, நான் உனக்கு 2 வரங்களை தர விரும்புகிறேன். எதை வேண்டுமானாலும் என்னிடமிருந்து விரும்பி பெற்றுக்கொள் என்றார். ஆனால் கைகேயியோ, அன்பரே, இப்போது எதுவும் வேண்டாம். நான் எப்போது அந்த வரங்களை வேண்டுகிறேனோ அப்போது உம்மிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறேன் என்றுரைத்தாள். இவ்வாறாய் இந்நிகழ்விற்கு பின்னரே கைகேயின் பதி பக்தியும் திட சித்தமும் கண்டு அசந்து போனார் தசரதர். அது முதல் அவரின் மனைவியருள் அவருக்கு விருப்பமானவளும் உயர்வானவளுமாய் மாறிப்போனாள் கைகேயி. இப்படி 3 மனைவியர்களுடன் மகிழ்வாய் வாழ்ந்து வந்த தசரதர் ஒரு முறை காட்டிற்கு வேட்டையாடச் சென்றிருந்தார். அப்போது தன் விதி வசத்தால் அவர் ஸ்ரவணன் எனும் 11 வயது சிறுவனை அறியாமல் கொல்ல நேர்ந்தது. அதை அறிந்த ஸ்ரவணனை மட்டும் ஆதரவாய் கொண்டிருந்த அச்சிறுவனின் பார்வையற்ற பெற்றோர்கள் தசரத மன்னருக்கு, நாங்கள் எப்படி மகனை இழந்து தவிக்கிறோமோ அப்படியே நீயும் உன் மகனை இழந்து தவிப்பாய், இறப்பாய் என பெரும் சாபம் ஒன்றினை இட்டனர். வருந்தினார் தசரதர். இருந்தும் குழந்தை பேரையின்றி தவித்த அவர்
இச்சாபம் நிறைவேறவாவது எனக்கு குழந்தை கிட்டுமல்லவா என அந்த துன்பத்திலும் மகிழ்வையே கொண்டார். அதன் பின்னரே தசரத மன்னர் ரிஷ்யசிருங்க முனிவரின் உதவியுடன் புத்திர காமேஷ்டி யாகம் வளர்த்து அதன் மூலமாய் அவர் புத்திர பாக்கியமும் பெற்றார். அதன்படி முதல் மனைவியான கௌசல்யா தேவிக்கு ஸ்ரீராமச்சந்திரரும், இரண்டாம் மனைவியான சுமித்திரைக்கு லட்சுமணனும் சத்ருகனும், மூன்றாம் மனைவியான கைகேயிக்கு பரதனும் பிறந்தனர். இவ்வாறாய் அயோத்தி சாம்ராஜ்யத்தில் 4 இளவரசர்கள் தோன்றினர். அதில் ராமரை பெற்றெடுத்தவள் என்னவோ கௌசல்யாவே, ஆனால் அவரை முழுதும் வளர்த்தவள் கைகேயியே. ஆம், கைகேயி தான் பெற்ற தன் மகன் பரதனை காட்டிலும் ராமரையே அதிகம் கையில் சுமந்தாள். அவரையே சீராட்டினாள். ராமர் மேல் மட்டுமே அதிக பாசம் கொண்டு அவரை முழு நேரமும் தாங்கினாள். அவ்வாறே ராமரும் தன்னை பெற்ற தாயை காட்டிலும் தன்னை வளர்த்த கைகேயியையே அதிகம் நேசித்தார். அப்படி அவர்களுக்கு இடையேயான பாச பிணைப்பு என்பது அதிக ஆழமாய் இருந்தது. இங்கனம் நாட்கள் கழிய எல்லாம் நல்ல விதமாகவே நடந்து வந்தது. தசரத புத்திரர்கள் வளர்ந்து வாலிப வயதை அடைந்தும் அவர்களுள் ஒருவர் மற்றவர் மேல் கொண்ட பாசம் மாறாமல் அன்புடன் அனைவரும் ஒற்றுமையாகவே இருந்தனர். இருந்தும் தசரதர் மனதிலே அடிக்கடி வந்து போகும் ஒரு கவலை யாதெனில், அது புத்திரர்களை இழந்து நீயும் இறப்பாய் எனும் ஸ்ரவணனின் பார்வையற்ற பெற்றோர் விடுத்த சாபமே. அதே சமயம் கணவரின் அந்த மனக்கவலை குறித்தான சம்பவத்தையும் ஏற்கனவே ஒருவாறு அறிந்து அதனை தன் மனதினுள் பூட்டி வைத்திருந்தாள் கைகேயி. அப்படியே நாட்கள் கழிய ஆண்டுகள் செல்ல வயோதிகம் அடைந்த தசரத மன்னர் தனக்கு அடுத்து நாடாளும் வாரிசை அறிவிக்க வேண்டிய காலம் வந்ததை உணர்ந்தார். ராமரையே பட்டத்து அரசனாய் அறிவித்து அவருக்கு முடிசூட்ட நாளும் கிழமையும் முடிவு செய்தார். இதன் பின்னரே ராமாயண காவியத்தில் முக்கிய திருப்பம் நிகழ்ந்தது. ஆம், ராமரின் பட்டாபிஷேக செய்தியை அறிந்து கைகேயின் அந்தப்புறம் ஓடி வந்தாள் மந்தரை எனும் கூனி. இவளுக்கு ஏற்கனவே ராமரின் மீது பெரும் வெறுப்பு உண்டு. அந்த வெறுப்பே கைகேயின் மனதை மாற்ற வேண்டும் என்பதில் வெறியாய் இருந்தது. வந்தாள் கூனி அறைக்குள், உரைத்தாள் ராமரின் பட்டாபிஷேகத்தை. அதை கேட்டு கைகேயின் ஆனந்தத்தை சொல்லவா வேண்டும்? என் மகன் ராமனுக்கா மணி முடி என பெரும் மகிழ்ச்சி கொண்ட அவள், தாதியே, நான் பிறந்தது முதல் இந்நாள் வரை இது போன்ற நற்செய்தியை கேட்டதில்லை. இதோ இதை உரைத்த உனக்கு என் பரிசு என தன் கழுத்தில் கிடந்த முத்தாரத்தையை கழற்றி கூனிக்கு கொடுத்தாள். அங்கு ஆரம்பிக்கிறது விதியின் சதி. ஆம், கூனியானவள் கைகேயிடம் துர்போதனைகளை விவரிக்க ஆரம்பித்து தசரதர் அவளுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த 2 வரங்களை நினைவூட்டி கைகேயின் மகன் பரதனுக்கு நாடாளும் வாய்ப்பை பெற உபாயம் சொன்னாள். அந்த அரை மணி நேர கூனியின் பேச்சை கேட்டு அதுவரை இன்பம் கொண்டவளாய், அன்பானவளாய், குணவதியாய் திகழ்ந்த கைகேயி அது முதல் துன்பம் கொண்டவளாய், இரக்கமற்றவளாய், ஒரு சுயநலவாதியாய் மாறினாள். இத்தனை வருடங்களாய் தான் வாழ்ந்த வாழ்வியலை மாற்றி கொடும் நெஞ்சுடையவளாய் அவள், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதன் ஆள நீ போய் சடை தரித்து தவம் மேற்கொண்டு 7 ஆண்டுகள் கானகம் ஆண்டு வா என ராமருக்காய் தசரதரிடம் 2 வரங்கள் பெற்று அயோத்தியின் மகிழ்ச்சியையே இல்லாமல் ஆக்கினாள். அவ்வாறே அதன்படியே தவக்கோலம் பூண்டு ராமர் செல்ல அவருடனே லட்சுமணன், சீதை ஆகிய இருவரும் கானகம் கிளம்ப நாடே அழுதது. அனைவரும் கைகேயை பழித்து சாபமிட துவங்கினர். தசரதர் அவளை மனைவி ஸ்தானத்திலிருந்து நீக்கினார். பரதன் இனி உன்னை நான் அன்னை என அழைக்க மாட்டேன் என ஒதுக்கினான். ஊராலும் உறவாலும் தன்னை சுற்றி இருக்கும் அனைவராலும் புறம் தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டாள் கைகேயி. கூடவே ஏற்கனவே புத்திரனை இழந்து இறப்பா எனும் சாபம் பெற்றிருந்த தசரத மன்னரும்
ராமரை பிரிந்ததும் துயர் தாங்காமல் இறந்து போனார். இப்படி கௌசல்யா முதல் தசரதரின் 60,000 மனைவிகளும் விதவையாக ஒரு காரணமும் ஆகிப்போனாள் கைகேயி. இவ்வாறாய் அயோத்தியின் மொத்த மகிழ்ச்சியும் தகர்ந்து போக காரணமாய் ஆனாள் கைகேயி. ஊரார் பழிக்க, உலகோர் நிந்திக்க, பெற்ற மகன் வெறுக்க பழிச்சொல் பெற்றாள் கைகேயி. அதன் பின் ராமாயண காவியத்தில் பேச்சிழக்கிறாள் கைகேயி. இந்நிகழ்விற்கு பின் ராமாயணத்தில் கைகேயி எங்கும் பேசியதாய் பாடல்கள் இல்லை. காரணம், கம்பரும் வால்மீகியும் அவள் மனநிலை என்னவாயிருக்கும் என்பதை யோசிக்க நம் கற்பனைக்கே விட்டுவிட்டனர் போலும். அதன்படி ஒருவேளை இதற்காகத்தான் கைகேயி இப்படி வரங்களை பெற்றிருப்பாளோ என்னவோ. இதன் பின் வருபவை அனைத்தும் கற்பனையே, கதையையும் எவர் மனதையும் புண்படுத்துவதற்காய் அல்ல. உண்மையில் கைகேயி கெட்டவளா? ராமாயண காவியப்படி ராமர் மேல் அதிக அன்பும் பாசமும் கொண்டவள் கைகேயி. ராமரை தாங்கி வளர்த்தவள் அவள். என் மகன் ராமர் இருக்கையில் எனக்கென்ன கவலை என பரதனையோ லட்சுமணனையோ சத்ருக்கனையோ விழிக்காமல் ராமர் என் மகன் என அத்தனை காலமாய் கொண்டாடியவள் அவள். அப்படிப்பட்ட அவளை கூனியின் அரை மணி நேர பேச்சு மாற்றியிருக்க முடியும் என நீங்கள் நினைக்கிறீர்களா? உண்மையில் ராம காவியத்தை நன்கு படித்தால் காவியத்தில் ராமரை காட்டிற்கு போ என அவள் கூறவில்லை. 7 ஆண்டுகள் காடாண்டு வா என்றே கூறியிருந்தாள். இப்படி போ என்று கூட கூற மனமில்லாத அன்பு தாய் கைகேயி ஆவாள். அதை போலவே ராமரிடம் காட்டிற்கு நீ போய் வர வேண்டும் என்பது என் ஆணையில்லை, மன்னனின் ஆணை என்று அவள் கூறிய போதும் ராமர், தாயே, இதை மன்னன் கூறவில்லை எனினும் வார்த்தையாய் இருந்தாலும் நான் அதை மறுக்க மாட்டேன் என கூறும் அன்பு மகன் ராமர் ஆவார். இங்கனம் போ என்று சொல்ல விரும்பாத தாயும், நீ போ என்றாலும் மறுக்க மாட்டேன் என்று சொல்லும் மகனும் என இரு உரையாடல்களிலும் கைகேயி ராமருக்கு இடையே ஆன அன்பும் விதியின் தவிர்க்க முடியாத பாச போராட்டத்தையும் காணலாம். அப்படிப்பட்ட பாசம் கொண்ட ஒரு தாய் எப்படி தன் நெஞ்சை கல்லாக்கிக் கொண்டு இம்முடிவை எடுத்திருக்க முடியும்? எடுத்தாள் என்றால் அதில் மிகப்பெரிய காரணம் ஒன்றும் இருக்கத்தானே செய்யும். அக்காரணம் யாதெனில் அது தசரதர் பெற்ற சாபமே. ஆம், மகனை இழந்து இறப்பாய் என முன்னர் ஒருமுறை சிரவணன் எனும் ஒரு பார்வையற்ற பெற்றோரின் மகனை அறியாமல் தசரதர் கொன்றதனால் பெற்ற சாபமான அதனுள் 4 மகன்களுள் எந்த மகனை இழந்து சாபம் பலிக்கும் என்பது குறிப்பிடப்படவில்லை. அதை போலவே இழந்து என்பது இறப்பாலா அல்லது அருகிருப்பு இல்லாமல் நேரும் பிரிவாலா என்பதும் குறிப்பிடப்படவில்லை. இப்படி தசரதரின் சாபம் குறித்து ஏற்கனவே அறிந்திருந்த கைகேயி தான் ஏற்கனவே சிறு வயதில் கற்றிருந்த முன்ஜென்ம வரலாற்றை கணிக்கும் வித்தையை கொண்டும் ஜோதிட சாஸ்திர அறிஞர்களை கொண்டும் ஏற்கனவே அயோத்தி சிம்மாசனத்தில் எவர் அமர்ந்தாலும் அவர் இன்னும் சில காலத்தில் மரணம் அடைய நேரும் என்பதை அறிந்திருந்தாள். அதை முன்னிட்டே அன்று கூனியின் பேச்சை கேட்டு அவள் சென்ற பின் தசரதர் வருகைக்காக தனிமையில் காத்திருந்த கைகேயி தன் மனதில் பல திட்டங்களை வகுத்திருந்தாள். ஆம், அயோத்தி சிம்மாசனத்தில் ராமன் அமர்ந்தால் அவன் ஆயுள் குறையும். ஆகவே அதை தடுக்க அவனுக்கு பதில் பரதனை அமர்த்துவதாய் வரம் கேட்போம். கேட்டால் ராமர் இருக்கையில் பரதன் கட்டாயம் நாடாள விரும்ப மாட்டான். அரியாசனம் வெறுமையாகவே இருக்கும். அடுத்ததாய் புத்திர இழப்பால் தசரதர் இறக்க வேண்டும் என்பது சாபமாகும். அது தவிர்க்க முடியாத நியதியாகும். அதை நிறைவேற்ற புத்திர இழப்பு என மற்ற மகன்களை இறக்க வைப்பதற்கு பதில் பிரித்து வைப்போம். அதிலும் தசரதருக்கு மிகவும் பிரியமானவன் ராமனே. அவனை அவரை விட்டு வெகு தூரம் அனுப்பிவிட்டால் அந்த பிரிவால் தசரதர் உயிர் துறக்க நேரிடும் என மனைவியின் அன்பை விட தாய்மையின் அன்பு தலை தூக்க
வித்தியாசமாய் முடிவெடுத்தாள் கைகேயி. தியாகமும் அன்பும் உருவான அந்த தாய் தன்னை இந்த உலகம் பேராசைக்காரி என்று நிந்தித்தாலும் பரவாயில்லை, பெற்ற மகனே பழிகாரி என வெறுத்தாலும் பரவாயில்லை, கணவனை இழந்து விதவையானாலும் பரவாயில்லை, ஆனால் அயோத்தி சிம்மாசனத்தில் யாரும் அமரக்கூடாது, தன் மகன்கள் யாரும் இறக்கக்கூடாது என தீர்க்கமாய் ஒரு முடிவை எடுத்தாள். அதனாலேயே அவள் முதலில் பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்றாள். ஆனால் உண்மையில் அவள் அறிவாள், அண்ணன் ராமன் உயிரோடு இருக்கையில் தம்பி பரதன் நாடாள மாட்டான் என்று. அடுத்ததாய் ராமன் காடாண்டு வரவேண்டும் என்றாள். ஆனால் உண்மையில் அவள் அறிவாள், பிரிவும் தசரதரை இறப்பிக்கும் என்று. இருந்தும் தசரதர் கெஞ்சினார், பரதனுக்கு வேண்டுமெனில் முடிசூட்டுகிறேன், ராமன் இங்கேயே இருக்கட்டும் என்று. ஆனால் கைகேயி அறிவாள், ராமன் எதற்காய் பிறந்தான் என்று. ஆம், அவன் அவதார பணி நிறைவேற, அரக்கர்களை அழிக்க, ராவணனை வதம் செய்ய, தர்மத்தை நிலைநாட்ட அவன் கானகம் சென்றே ஆக வேண்டும். அதற்கென விதிப்படி நான் இவ்வரத்தை பெற்றே ஆக வேண்டும் என்று. உண்மையில் அன்று கூனியின் கருவியாய் மட்டும் கைகேயி செயல்படவில்லை, விதியின் கருவியாலே தூண்டப்பட்டாள். ராமர் காட்டிற்கு செல்ல வேண்டும், சீதை கடத்தப்பட வேண்டும், ராவணவதம் நடக்க வேண்டும், அதனாலேயே ராம அவதார நோக்கம் பூர்த்தியாக வேண்டும் என எல்லாம் முன்பே கணிக்கப்பட்டு இருந்தது. அப்படி நடக்க வேண்டிய விதி நடத்திய நாடகத்தில் ஒரு பழி ஏற்கும் பெண்ணாய் தன் கடமையை ஆற்றினாள் கைகேயி. அப்படிப்பட்ட தன் அன்பு தாய் கைகேயியின் தியாகத்தை ராமர் மட்டுமே அறிந்திருந்தார். அதனால்தான் எந்த ஒரு இடத்திலும் கைகேயியை அவர் வெறுத்து பேசியதில்லை. ஏன், இறுதியாய் ராமாயண முடிவில் கைகேயியை தாய் என்று அழைக்காமல் தெய்வமே என அழைத்தார் ராமர். காரணம், அவளின் தியாகமானது அத்தனை பெரியது. ஒருவேளை அப்படி அவள் உண்மையில் வஞ்சகியாக இருந்திருந்தாள் என்றால், அன்றே சம்பாசுர வதம் நடந்து தசரதர் வரம் கொடுத்த சமயமே அவள் 2 வரமாய், நானே பட்டத்து ராணியாக வேண்டும் என்றும், எனக்கு பிறக்கும் மகனே நாடாள வேண்டும் என்றும் சுயநலமாய் வரம் கேட்டிருக்கலாம். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. காரணம், உண்மையில் அவள் அப்படி நினைத்தது கூட இல்லை. ஆனால் பின்னாளில் ராமரின் உயிரை காக்க, அவரின் அவதார நோக்கம் பூர்த்தியாகவே பொதுநலம் கொண்டு 2 வரங்களை பெற்று ஒரு அன்னையாய் தீர்க்கமாய் முடிவெடுத்தாள் தியாகப் பெண் கைகேயி. இப்படி காரணம் அல்லாது காரியம் இல்லை, விதிப்படி தான் பிறந்த நோக்கம் பூர்த்தியாக தன் கடமையை ஆற்றி ராவண வதம் நடக்க தன்னையே ஒரு கருவியாய் அர்ப்பணித்த கைகேயினுள்ளும் ஒரு மறைக்கப்பட்ட தியாகம் உண்டு. உண்மையில் அவளும் ஒரு அன்னையே, தெய்வமே. ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பதிவுல கைகேயின் வரலாறு பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.